ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். அது ஒரு வசனம் மட்டும் வாசித்துட்டு நம்ம அடுத்ததுக்கு கடந்து போவோம். ஏற்கனவே நம்ம வாசித்த வசனம் தான், தெரியட்டுங்கிறதுக்காண்டி நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் நமக்கு உண்மையான தெய்வம் குலதெய்வமாய் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே இங்கே எவ்வளவு நாட்கள் நம்ம உயிரோடு வாழும் காலம் வரைக்கும் நடந்து கொள்ளுங்கள், அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த வசனத்துக்கு முன்னாடியே நம்மள சொல்லிட்டாரு, நீ பண்ண பொறுத்து என்ன பண்ணிடு, நினைவுக்கு கொண்டு வா. அப்படியே அப்படியே தள்ளிட்டு பண்ணினா உன் வீட்டுல எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிடுவேன், ஸ்டாப் பண்ணி. பட்சபாதம் இல்லாமல், வேற்றுமை ஒற்றுமை இல்லாமல், பணக்காரன் ஏழை என்று இல்லாமல், நல்லவன் கெட்டவன் என்று இல்லாமல், இரக்கமுள்ளவன் கொடூரமுள்ளவன் என்று இல்லாமல், எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவர். அல்லேலூயா. நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. அப்படி பாவம் செய்தால் உனக்கு பாவ வழி உண்டாகும், நன்மை செய்தால் நன்மை உண்டாகும். அப்படி என்று எண்ணி எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர். பாவத்திற்கு கண்ணுக்கு கண் என்று பல்லுக்கு பல் என்று என் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். அப்படி உனக்கு முன்பாக, மதில் சுவருக்கு முன்பாக உனக்கு முன்பாக நிற்கிறவர். நீ அவரை தெய்வமாக எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடங்கள். அல்லேலூயா. இப்போ 18வது வசனம் வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, இந்த ஒரு நிமிஷம் வந்துட்டோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள் நின்று அழிவுள்ள இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருட்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அடுத்த வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் இந்த பூமியிலே இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. முதல் சொன்னாரு, அவனவனுக்கு தக்கதவன் என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பேன். ரோமர் 2:6 வாசிக்கலாம். தேவன் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு. இதே வசனத்தை 62:12 சொல்றாரு சங்கீதத்துல. அல்லேலூயா. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் நீ என்ன செய்யறியோ அதுக்கு கூலி கிடைக்கும். எங்க அப்பா சொல்லுவாங்க, யாருக்கு போஜனம் கிடைக்கான்னு சொல்லுவாங்க, பொய் சொல்றவனுக்கு போஜனம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் கிரியைக்கு தக்க பலனை அளிப்பா. ஆனா எப்போ வாய் திறந்தாலே போய் தான் சொல்றாங்க, சோறு கிடைக்காம இருக்கு. சோறு கிடைக்கும், என்னவா கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்காது. அது போனால் ஜீரணமாகாது, அது வியாதியாய் மாறி போகும். உனக்கு அந்த நீ செய்யற நீ சாப்பிடுற சாப்பாடை உனக்கு துன்பத்தை உண்டாக்கும், கேடை உண்டாக்கும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இப்போ குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் அவரால் ரட்சிக்கப்பட்டீர்கள், அவரால் நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் அறிந்திருக்கிறீர்களே. முன்னாடி சொல்றாரு, நீங்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினால் மீட்கப்படாமல். பொண்ணு அழிஞ்சு போயிடும், தங்கம் அழிஞ்சு போயிடும், உருக்குனா என்ன பண்ணிடுங்க, உரிக்கணும், மண்ணில் போட்டா மக்கி போயிடும். அப்படி இன்னைக்கு வெளியேறப்பட்டதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்களே தங்கமும் வெள்ளியும், அதால உங்களை கொடுத்து நான் என்ன பண்ணல, உங்களை நான் மீட்கல. நீங்க செஞ்ச பாவத்தை அதால மீட்கவும் முடியாது. என்னுடைய ரத்தத்தை கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மீட்டேன். உங்களை நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். மேலும் ஞானசானம் எடுத்துள்ள என்ன பண்ணியிருக்காரு, கழுவியும் இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார், மீட்டும் இருக்கிறார். அதை இன்றைக்கு தேவன் நினைவு கூறுகிறார். ரோமர் 2:11 வாசிப்போம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பாருங்க, மறுபடியும் சொல்றாரு,
என்கிட்ட என்னப்பா என்னைக்குமே என்ன பண்ண மாட்டேன், இவன் ஊழியக்காரன், இவன் நல்லா விசுவாசி, இவன் கரெக்டாக காணிக்க கொடுக்குறவன், இவன் கரெக்டாக நான் தசம பாகம் கொடுக்குறவன், இவன் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரவன், எல்லாம் ரைட்டு. பாவம் செய்யாமல் இருக்கிறியா? கர்த்தரை விட்டு தூரம் போறியா? பொய் சொல்றியா? பரிகாசம் பண்ணுறியா? துன்மார்க்கனோட சேர்றியா? எல்லாமே நான் தரேன், சர்ச்சுக்கு வர்றேன், காணிக்க கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், ஆனால் பொய் சொல்ல என்னால் நிறுத்த முடியாது. பாவம் செய்கிறத நிறுத்த முடியாது, கெட்ட வார்த்தை பேசுகிறத நிறுத்த முடியாது, குடிக்கிறத நிறுத்த முடியாது. எனக்கு உலக பிறகு சந்தோஷம் இருக்குன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. நீ என்னென்ன ஆண்டவருக்கு செய்கிறியோ அது எல்லாம் பாவமாய் போகும், அவமாய் போகும், கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போ ஆண்டவர் ஒன்று என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 29:2 சொல்றார், பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த அலங்காரம்னா மேக்கப் இல்ல, இருதயத்தில் சுத்தமாய், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசி தேவன் அவரோட பேசுவார்கள். பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மறுபடியும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. உண்மையோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். தேவன் அப்படிதான் நம்மளை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். யாக்கோபுல சொல்றாரு புதிய ஏற்பாடுல, ஒரே ஊற்றுல இருந்து கசப்பான தண்ணீர் தித்திப்பான தண்ணீர் வரலாமான்னு கேட்கிறார். நம்ம நாவானது ஒரு சிறிய அவமாய் இருந்தாலும் ஒரு தீக்குச்சி காடை அடிப்பது போல இந்த நாவும் என்ன பண்ணுமா? இந்த உலகத்தை அடிச்சிடும், இந்த உலகத்தை அடிச்சிடும். இன்னைக்கு ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு, தேவையில்லாம உம்புழுத்து குற்றம் இல்லாத இறையாண்மை மிக்க ஒரு நாடு ஈரான் நாட்டை அழிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு கரம் வச்சுக்கிட்டு இஸ்ரவேலுக்கு தூண்டி விட்டு இன்னைக்கு அவன் தலையிலே மண்ணவாரி போட்டு தேவநாமத்துக்கு மகிமை அந்த வார்த்தை. அப்போ நம்ம தேவனுக்கு முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும், பரிசுத்த உள்ளத்தோடு அதை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். போதும். தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம். இது போய் வேலை பார்க்கறத சொல்லல ஆண்டவர். ஒரு வீட்டுக்குள்ளேயே என்ன இருந்துச்சுங்க? சண்டை, சச்சரவு, பொறாமை, கோபம், தாபம், வறுமை. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். கரகத்திட்டு கர்த்தரை மகிமைப்படுத்து. உங்களை பாதுகாக்கிறவரும் அனுதினமும் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுசரிக்கிறவருமாய் இருக்கிறவரிடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, சிதறண்டு போய் கிடந்தீர்கள். மனம் போன போக்கில் என்ன பண்ணோம்? போயிட்டு பிள்ளைய கண்டிக்கிறது இல்லை, புருஷனை கண்டிக்கிறது இல்லை, மனைவியை கண்டிக்கிறது இல்லை. இந்தா ஏதாச்சும் பண்ணிட்டு போ, சோறு போட்டியா எனக்கு என்ன வந்துச்சு? அல்லேலூயா. நீ அங்கே போ, நான் இங்கே போ, எங்கே போனேன், நான் அங்கே போனேன், அவனுக்கு என்ன, நான் இங்கே போனேன், அவங்க வீட்டுக்கு போனேன், இவங்க வீட்டுக்கு. என்ன லேட்டாக வர? லேட்டாக ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறேன்? அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? ஒழுங்கும் கிரயமாய் வந்திருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். அதுபோல் சபையினே நம்ம ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? ஐக்கியமாக இருக்கிறோம், ஒரு ஒற்றுமையாக இருக்கிறோம். சிதறண்டு ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும், உங்கள் இருதயத்தில் அழிந்து போகாதபடிக்கு, இந்த ஆத்துமாக்கள் அழிந்து பாதாளத்துக்கு போகாதபடிக்கு மேய்ப்பரும், நம்மை மேய்த்து கொண்டு இருக்கிறவரும், நமக்கு பாதுகாவலை அளிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அங்கே அழைத்து வரப்பட்டு இருக்கிறீர்கள். எப்படி ஆண்டவர் சொல்றாரு? உங்களை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை பாதுகாப்போடு அழைத்து வந்திருக்கிறேன். எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தியே,
உங்களுக்கு இரவும் பகலும் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, கால்நடையாய் அழைத்து வரும்போது காட்டிலையும் வனாந்திரத்திலும் உன்னை பாதுகாப்போடு அழைத்து வந்தேன். அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? உலகத்து பிரியமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், இஷ்டத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம், கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஒழுங்கு கிரயமாய் தேவன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நம்மை தேவன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக ஜெபிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 34வது வசனம். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். அல்லேலூயா. இப்போதைக்கு நீ வந்தியல்ல, உன்னை நான் காப்பாத்திக்க, உன் ஆயுஷை காப்பாத்திக்க, உன் குடும்பத்தை காப்பாத்திக்க. ஆனா நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கும் தப்பிதங்களுக்கும் நான் உன்னாருக்கு என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். அன்னைக்கு நீ தப்பிச்சுக்கோ. அப்போ அதுக்கு நம்ம செஞ்சிருக்கிற பாவத்துக்கும், நம்ம செஞ்சிருக்க அட்டுழியத்துக்கும், அநியாயத்துக்கும், திருட்டுக்கும், பொய்க்கும் தப்பிக்கணும்னா என்னங்க செய்யணும்? தேவன் நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு நான் விசாரிப்பேங்கிறாரு. அன்னைக்கு நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும் என்ன செய்யணும்? இனிமேலுக்கு பாவம் செய்யாம இருந்தா உன்னை மன்னிச்சிருவார். திரும்ப திரும்ப நீ அதையே செஞ்சீன்னா இந்த பாவத்துக்குள்ள தண்டனை மட்டும் இல்ல, அதுக்குள்ள தண்டனையும் இம்மையில் மாத்திர மறுமையிலும் உன்னை தேவன் குற்றப்படுத்துவார், உன்னை தண்டிக்க வைப்பார். அல்லேலூயா. இம்மையில மாத்திரம் மறுமையில உனக்கு அது நடக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில மாத்திரம் இல்ல மறுமையில உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் என்னோட விட்டுடு. இது வரைக்கும் செஞ்சிருக்க இல்லையா, அது மன்னிக்கப்படணும்னா நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்ப. ஆண்டவர் நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடு? ஆண்டவரே, பழசெல்லாம் நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன், இப்போ நான் செய்யறதே இல்லைப்பா, அதை நான் விட்டு திரும்பிட்டேன், அந்த எண்ணத்தை விட்டு நான் திரும்பிட்டேன், உமக்கு உண்மையா இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நியாயம் விசாரிக்கும் போது அவரே சொல்லுவார், உன்னை நான் மன்னிச்சுட்டு போ. எங்க கூப்பிடுவாருங்க? வரத்துக்கு கூப்பிட்டு போ. அவர் வலது பரிசுத்தில் உட்கார வைப்பார். இல்லைன்னா இந்த பக்கம் போயிடும், இடது பக்கமா போயிடு. இடது பக்கமா போய் என்ன பண்ணிடுவாருங்க? பாதாளத்துக்குள் தள்ளுவார். அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் வாசிக்கலாம். மறுபடியும் நல்லா 32 வசனத்தை 34 இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. அப்போ ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை எங்க கூட்டு போ? பரலோகம் வர மாதிரி அவங்கள வழி நடத்து, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ போதிக்கிறத உங்களுக்கு போதிச்சிரு, நீ சொல்ல வேண்டியது உங்களுக்கு கட்டாயமா சொல்லு. அது அவங்க கேட்கலன்னா பரலோகம் போகணுமா நரகம் போகணுமா நான் தீர்மானிக்கிறேன். பார்த்துட்டீங்களா? இப்போ யாரு மேல குற்றம் இல்லைங்க? ஊழியக்காரன் குற்றம் இல்லை, கர்த்தர் மேலேயும் குற்றம் இல்லை. அப்போ அதை கேட்டு நடக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நானா ஊழியக்காரன் அதே மாதிரி நடந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு எங்கெங்க போகணும்? பரலோகம் எப்படி போக முடியும்? அதன்படி நடக்கலன்னு எங்க போவேன்? நரகத்துக்கு போவேன். அப்போ போதிக்கிற நான் என்ன பண்ணணும்? கருத்தாய், உண்மையாய், உத்தமமாய், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் என்னை கொண்டு வார்த்தைகளை சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாரு? இங்கே நிறுத்தவும் மாட்டார், சொல்ல வைக்கவும் மாட்டார். அப்போ நம்ம கேட்குற நம்ம, நீ என் ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என்னுடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தேவன் சொல்றாரு, என் மகனாகிய என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்கு முன் என் ஆண்டவர் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு முன்பாக செல்வார், தேவன் உனக்கு பிறகே காக்கிறவராய் இருப்பார். அப்ப என் தூதனானவருக்கு முன்பே சொல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை நல்லா கேட்டுக்க. நீ செய்த நன்மைக்காக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, இருந்தாலும் உன் பாவத்தை என்ன பண்ணிருக்காருங்க வச்சுட்டு, எவ்வளவு நோய் இருந்தாலும் அதையும் வச்சுட்டு உனக்கு ஆகாரம் கொடுக்குறாரு, துணி கொடுக்குறாரு, வழி நடத்துறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, உனக்கு சம்பளத்தை கொடுக்குறாரு, வீட்டை கொடுத்துருக்க, எல்லாம் செய்யறாரு. அது ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்குங்க இருக்கு. நம்மளுக்கே ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரர் பொண்டாட்டியை மட்டும் திட்ட மாட்டார், பொண்டாட்டியை சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் திட்டுவார். பொண்டாட்டிக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா பொண்டாட்டி புருஷனை மட்டும் திட்டு, அது புருஷனோட சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் திட்டுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு கோபம் வந்தா அவங்க அப்பாவை பத்தி தெரியாதா, அவங்க அம்மாவை பத்தி தெரியாதா, உன்னைய பத்தி தெரியாதா, அவங்க அக்காவை பத்தி தெரியாதா? அப்படின்னும் போது கர்த்தர் நம்மை அழைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், உள்ளங்கையில வரைந்திருக்கிறவர். அப்ப என்ன பண்ணுவார்னா, நான் விசாரிப்பேன்,
நீ சொச்ச நாள் பாக்கி கொடுத்துருக்காளியா உனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு 50 வயசு 100 வயசு வரைக்கும் நீ வச்சிருக்கணும் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த 50 வயசு நீ ஒழுங்கா இருந்தாலும் இந்த 50 வயசுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இருக்கு இல்லையா போய் தொலைதுன்னு விட்டுருவார். இல்லைன்னா அந்த பாவத்தையும் இந்த பாவத்தையும் சேர்த்து தண்டனை கொடுத்துருவார். அதாங்க நரகம். We will go to the hell. நம்ம எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். We will go to the hell. நம்ம நரகத்துக்கு தான் போவோம். அப்படி கேட்கலன்னு சொன்னா நேரம் நரகம் தான். தேவன் அங்கே அனுப்ப சித்தமாயிருக்கிறார். 33 அதிலே யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்படி ஒரு பக்கம் நீ அழைச்சிட்டு போற பத்தியா? நல்லா கவனிங்க. ஊழியக்காரன் சொல்ற நீ கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாரு. அப்ப சொல்றாரு நீ அப்படி கூட்டிட்டு போனீங்கன்னா என் சமூகம் உனக்கு இது வரைக்கும் நீ செஞ்ச பாவம் போகட்டும். நீ அப்படி உண்மையா இருந்து உன் ஜனங்களும் அது மாதிரி வழி நடந்தாங்கன்னா, பாவம் செய்யாம குற்றம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் போய்கிட்டு. அல்லேலூயா. நான் உங்கள் ஜனங்களா இருப்பேன், நீங்கள் என் மேய்ச்சலின் ஆடுகளா இருப்பீர்கள். ஆண்டவர் முன்னே நடந்து போயிட்டு இருப்பாருங்க. நம்ம அதுக்கப்புறம் பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம். வாசிக்கலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு ஆறுதல் கொடுப்பேன். இனியும் பாவம் செய்யாம மட்டும் திருந்திட்டோன்னு சொன்னா தேவன் நமக்கு ஆறுதல் கொடுப்பார். 19வது வசனம். அதற்கு அவர் என்னுடைய இரக்கம் எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, உனக்கு முன்பாக எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் நான் இரக்கப்படுகிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். அவனுக்கு இறங்குவேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன். எவன் மேல் தர வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று அவனுக்கு எல்லாவற்றையும் நான் அளிப்பேன். கரகத்திரி கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம இனிமேலுக்கு ஒழுங்கா இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்க தடைக்கற்கெல்லாம் என்ன பண்ணிடுங்க? ஒருத்த குறுக்க வர முடியாது. நீங்க என்ன செஞ்சு பாருங்க, ஒருத்த குறுக்க வர முடியாது. உலக போறே வரட்டுங்க, நம்மளுக்கு ஆண்டவர் 3 வேளை சாப்பாடு, நல்ல தூக்கம். அங்க இங்கெல்லாம் குண்டு விழுவுங்க. நீங்க அப்பயே தெரிஞ்சுக்கலாம். சரி, யாரெல்லாம் குண்டு விழுவுது, யாருக்கெல்லாம் அரிசி கிடைக்கல, யாருக்கெல்லாம் பருப்பு கிடைக்கல, யாரெல்லாம் கண்ணீர் விடுறாங்களோ என்ன பண்ணுவான்? அந்த இடத்துல ஒரு துன்மார்க்கு என்ன பண்ணியிருக்கான்? இருக்கிறான். நீ ஒரு துன்மார்க்கிற இடத்துல இருந்தீனா கூட உன்னை அழகா கொண்டு போய் வேற இடத்துல உட்கார வச்சு அழகா ஒரு வேலி போட்டுருவார். உலக போரே வந்தாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை தைரியம் உனக்கு வரணும்னா நீ கர்த்தர் சொன்னபடி நடக்கும். இஷ்டத்துக்கு நீ நடக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடக்கூடாது, இஷ்டத்துக்கு நீ கும்மாளம் போடக்கூடாது, கர்த்தருக்கு பிரியாமலாம் செய்யக்கூடாது. எப்படியாவது நடந்தா போதும். எப்படி நம்ம தொல்லை விட்டுச்சு, நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம்பா, 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாது, எல்லாரும் என்னை கேட்கக்கூடாது, நான் ஏதோ செஞ்சுட்டேன். அல்லேலூயா. உனக்கு வேணும்னு வந்தப்போ, உனக்கு தேவையா இருந்தப்போ, நீ ஆண்டவரை நாடி வந்தப்போ, நீ ஆசைப்பட்டப்போ என்னென்னலாம் அறிக்கை வச்ச, இப்போ என்ன பண்ற? எதோ நடந்தா போதும். அது தேவன் விரும்ப மாட்டார். நடத்திடுவாரு, எதோ நடந்தா போதும் நடத்திடுவாரு. ஆனால் உனக்கு என்னென்ன பொக்கிஷம் வச்சிருந்தாரோ அதெல்லாம் உனக்கு என்ன பண்ணாதுங்க? கிடைக்கும். கடைசி வரைக்கும் கண்ணீரோட தான் சாப்பிடணும். எல்லாமே இருக்கும். சரி போனா போயிட்டு போது போ அப்படின்னு நீ தாங்கிட்டு நடக்க முடியாதுங்க. ஆண்டவர் வேதனைப்படுவார். உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நீ ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன். எவன் மேல் இன்னும் அதிகமாய் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன். அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். அல்லேலூயா. பிரியம் வைக்கிறாருங்க, இறக்கப்படுறாருங்க. அது ஒரு பக்கம். இன்னும் அதிகமா என்ன பண்ணுவாராம்? சில பேர் மேல இறக்கம். அது அந்த பாக்கியம், 2வது பாக்கியம் நம்மளுக்கு வேணுமா வேணாமா? யோசனை பண்ணுங்க. இறக்கம் செய்வேன், அதுதான் நம்ம சொல்றோம். தீயோர் மீதும் நல்லோர் மீதும் அநீதி உள்ளவர் மீதும். அதுதான். அப்ப எல்லாருக்கும் மழை கிடைக்குது, எல்லாருக்கும் சூரியன் கிடைக்குதுங்க. ஆனா நம்மளுக்கு எப்ப தேவையோ அதை கரெக்டா கொடுப்பாரு. இறக்க வைக்கிறேன். இன்னும் சில பேர் மேல என்ன பண்றேன்? அதிகமா உருக்கத்தையும் நான் வைக்கிறேன்.
எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த செய்தி இந்த வாரத்தோட முடிவு பெற்றது. கர்த்தர் நேற்று விட்டு மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய கரம் என்றென்றைக்கு நம்ம தேவ கரம் எப்பொழுது நம்ம மேல் இருக்கும். அவருடைய அன்பு நம்ம மேல் இருக்கும். ஆசீர்வாதம் எப்பொழுது தேவன் நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வசனத்தை நல்லா நான் ஒரே ஒரு வாட்டி சொல்றேன். படிக்க தெரிஞ்சவங்க வீட்டில் போய் வசனத்தை கண்டிப்பா படிங்க. இது யாரெல்லாம் கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்கிறாய், இறைமை 4 அதிகாரத்தை சொல்ற, கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்ல எடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், என் சமூகம் உங்களுக்கு முன்பாக யாத்திராகம் 14:14 சொல்லுது, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், சும்மா இருங்கள். நம்ம அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு எந்த பாவமும் செய்யாம இருந்தோம்னா அவர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஏற்றத்தாழ்வு பண்ண மாட்டார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம் கரங்களை பற்றி இறுக்கமாய் பற்றி அழைத்துட்டு ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட நீ விரலை கொடுத்தா என்ன பண்ணுங்க, கையை பிடிச்சிக்கும், இறுக்கமாக பிடிச்சிக்கும், நம்மளோட நடந்து வரும். நீ கொடுத்துருக்கிற மிட்டாய் திங்கிற வரைக்கும் கையில் நடந்து வரும். நீ கொடுத்துருக்கிற லாலிபப் வச்சுக்கிறே நடந்து வரும். ஒரு யானையவோ ஒரு பூனையவோ ஒரு டொம்மு சத்தம் கிடைச்சா நம்ம கை உருவிட்டு என்ன பண்ணிருங்க, ஓடிருங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ அவர் கையை பிடிக்காத, உன் கையை அவர்கிட்ட கொடு. அவர் இருக்க பிடிச்சா நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்க கையை இறுக்கமாக பிடிச்சோன்னு வச்சுக்க, நம்ம விடுவோமா? விட மாட்டோம். அப்படியே ஒன்னாலும் தூக்கி என்ன பண்ணுவாங்க, தோளில் வச்சுக்குவோம். தேவன் அப்படித்தான் உன்னை எங்கும் தீங்குக்கு தப்ப விட்டு, உன்னை தீங்குக்கு விடாதபடிக்கு தப்ப விட்டு தோளிலே சுமந்து செல்வார் என் ஆண்டவர். கண்களை மூடனாய் நல்ல ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமையோ நான் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், எவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன். உலகத்தில் ஓடி 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 கூத்தடிச்சு 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 சிரிச்சு சிரிச்சு என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன். அல்லேலூயா, உண்மையா இருக்கிறப்பா. இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி என்னை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. எனக்கு முன்பாக என் குடும்பத்திற்கு முன்பாக உன் சமூகம் செல்லட்டும். இன்றைக்கு நான் என் வலது கரத்தை உன்னிடத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் கரத்தை உன்னிடத்தில் கொடுக்கிறேன். உன்னுடைய வலது கரத்தால் என்னை பிடித்துக் கொள்ளும். நல்லா பாருங்க, ஆண்டவர் கூட சொல்றாங்க, என் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். அவருடைய வலது கரம் சிரசில இருக்கட்டும். இப்போ பாருங்க, வலது கரத்தால் ஆண்டவர் தாங்குறவராக இருக்கிறார். உங்க கரங்களை நீங்க அவர்கிட்ட கொடுங்க. எல்லாம் கண்களை மூடி, அப்பா என் கரங்களை கொடுப்பதற்கு முன்பாக என் இருதயத்தை உம்மிடத்துல கொடுக்கிறேன், என் இருதயத்தை உம்மிடத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வலது கரத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன்ப்பா. இறுக்கமா பிடிச்சிக்கங்க ஆண்டவரே. நான் ஓடினாலே என்னை விடாதீங்க. நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் விட்டு என்ன பண்ணக்கூடாது, தூரம் போகக்கூடாது. என் வலது கரத்தை இறுக்கமா பிடிச்சிக்கங்கப்பா. என்னை வழி நடத்துங்கப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இரத்த கொட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா, என்னை இரத்த கொட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மறுபடியும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு உங்களை தொழுது கொள்கிறோம்ப்பா. உங்களோட பேசுறீங்களா ஆண்டவரே, அது என் இருதயத்தை குத்தி கொண்டு இருக்கிறது, என் இருதயத்தை துளைத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் உன் சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபையர்கள் வேண்டுமாயிற்று, எங்களுக்கு கிருபையர்கள் வேண்டுமாயிற்று. தேவ கிருபையும் சமாதானம் எங்களோடு இருக்கட்டும். தகப்பனே, இன்று வராத பிள்ளைகள் உன் குடும்பத்தோடு இருக்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் நிறைவாய் அனுப்பும்படியாய் சபிக்கிறேன். யாவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
இரத்த கொடைகள் மறைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய கரம் எங்களோட இருக்கட்டும், பாதுகாவல் இருக்கட்டும். இப்பொழுது ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் அனைவரோடும் என்றென்றும் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு தகப்பனே ஆண்டவர் வர்த்திக்க செய்வாராக. உங்கள் யாவரையும் இரத்த கொடைகள் மறைத்துக் கொள்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரிசுத்த பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.